This is class 8 CBSE Ganitha Prakash. பேஜ் நம்பர் 66ல இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? பேஜ் நம்பர் 66. இது எஜிப்ஷியன் நம்பரோட ப்ராடக்ட்ஸ். இதை நம்ம எப்படி பண்றது? நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி மல்டிப்ளை பண்றோமோ அந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் 10 அண்ட் மல்டிப்ளைடு பை திஸ் இஸ் 10. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர் இப்போ என்ன ஆகும்? நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பருக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் யுவர் வேல்யூ. என்ன சொல்ல வராங்க? ஏதாவது நம்பர் ஒரு லேண்ட்மார்க் நம்பர் மல்டிப்ளைடு பை திஸ் 10னா அது என்ன ஆகும்? நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பருக்கு ஷிஃப்ட் ஆயிடும். அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இப்போ செகண்ட் ஒன் பாருங்க. இதுதான் லேண்ட்மார்க் நம்பர். சரியா? லேண்ட்மார்க் நம்பர் இது இதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் பாருங்க? இந்த லேண்ட்மார்க் நம்பருக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ அதை எப்படி போடுறோம் பாருங்க? இது 10 ஸ்கொயர் மல்டிப்ளை 10 தட் இஸ் ஈக்குவல் டு 10 கியூப் இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? இந்த லேண்ட்மார்க் நம்பருக்கு ஷிஃப்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பருக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த லேண்ட்மார்க் நம்பர் கொடுத்துருக்காங்க மல்டிப்ளைட் பை 10. அப்ப என்ன ஆகும்? இட் ஷிஃப்ட்ஸ் டு நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்மார்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது 10 கியூப் மல்டிப்ளைடு 10 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 10 டு த பவர் 4. அப்போ அதோட சிம்பல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் ஒன். ரைட்டா? அடுத்தது fourth one. So this multiplied by 10. So it shift to next landmark number. This is 10 to the power 4 multiplied by 10. அது என்ன வரும்? 10 to the power 5. இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power 5க்கு இந்த இதுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இதுல கரெக்ட் தான் எல்லாமே. ஆனா என்ன பிரச்சனைனா இவ்ளோ சிம்பிள்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்டான சிம்பிள் வந்து கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஞாபகம் வச்சுட்டு, அதெல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணல. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொன்னு குடுத்துருக்காங்க. அதையும் பார்க்கலாம். இதுவும் ஃபைண்ட் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ் தான். ரைட்டா? ஃபைண்ட் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ்ல இதே மாதிரி தான் இன்னொன்னு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர்ல. ஓகே. இப்ப இதுவும் பாருங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மல்டிப்ளை பை 10 டூ த பவர் 2 இல்ல வேற வேற குடுத்துருக்காங்க. நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணா எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன குடுத்துருக்காங்க? திஸ் இஸ் த லேண்ட்மார்க் நம்பர். அது 10 மல்டிப்ளைடு நமக்கு இது இந்த சிம்பல் எங்க இருக்கு? 10 டூ த பவர் 5. ஸோ தட் ஷிஃப்டட் டு 10 டூ த பவர் 6. ரைட்டா? 10 டூ த பவர் 1 இது 10 டூ த பவர் 5னா என்ன அர்த்தம்? a டூ த பவர் m மல்டிப்ளைடு பை a டூ த பவர் n ஈக்குவல்ஸ் டு a டூ த பவர் m பிளஸ் n. பார்த்தோமா நம்ம இத? இப்போ இந்த 2 பவர்ஸையும் நீங்க ஆட் பண்றீங்க. இதுதான் உங்களுக்கு ப்ராடக்ட் வரப்போகுது. இப்போ 10 டூ த பவர் 6னா என்ன வரும் பாருங்க? திஸ் ஒன். ஓகே. ம்.
போன இதுல நம்ம என்ன பார்த்தோம்? எல்லாமே மல்டிப்ளைட் பை 10 போட்டிருந்தாங்க. அத நம்ம பார்த்தோம். சரியா? எல்லாமே மல்டிப்ளைட் பை திஸ். இப்ப என்ன பாருங்க, எல்லாமே மல்டிப்ளை திஸ் 10 ஸ்கொயர். அப்ப என்ன ஆகும் பாருங்க, ஒரு லேண்ட்மார்க் நம்பர் விட்டுட்டு இன்னொரு லேண்ட்மார்க் நம்பருக்கு ஷிஃப்ட் ஆகும். அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, திஸ் இஸ் 10 மல்டிப்ளைட் பை இதோட வேல்யூ என்ன பாருங்க 10 ஸ்கொயர் which is equal to 10 கியூப். 10 கியூப்னா என்னது? இதுதான். ஸோ த ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் 10 ஸ்கொயர், அதாவது இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஷிஃப்ட் ஆகாம 10 ஸ்கொயர்ல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. ரைட்டா? இப்போ பாருங்க, இங்க இருந்து என்ன ஆகும்? இங்க ஷிஃப்ட் ஆகும். இது என்னது? 10 ஸ்கொயர் மல்டிப்ளை 10 ஸ்கொயர். So that is equal to 10 to the power 4. 10 to the power 4 என்ன வருது பாருங்க? இது. ரைட்டா? ஸோ இங்க இருந்து இந்த லேண்ட்மார்க் நம்பர்ல இருந்து இப்ப இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பாருங்க? தேர்ட். ஏன்னா நம்ம எதால மல்டிப்ளை பண்றோம்? 10 ஸ்கொயரால மல்டிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் திஸ் இஸ் 10 கியூப் மல்டிப்ளைட் இது திரும்பவும் 10 ஸ்கொயர் which is equal to 10 to the power 5. ரைட்டா? 10 to the power 5 னா என்ன வரும்? நெக்ஸ்ட் this is 10 to the power 5. அடுத்தது this is 10 to the power 4 multiplied 10 square. என்ன வரும்? 10 to the power 6. So 10 to the power 6. ரைட்டா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஃபாலோவிங் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? இந்த லேண்ட்மார்க் நம்பர் 10 மல்டிப்ளைடு திஸ் இஸ் இந்த லேண்ட்மார்க் நம்பர் 10 to the power 5. இப்போ என்ன வரும் பாருங்க? 10க்கு 10 into 10 to the power 5 is 10 to the power 6. So what is the answer? 10 to the power 6 னா இந்த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் திஸ் இஸ் 10 ஸ்கொயர் multiplied 10 cube. So that is equal to another 10 to the power 5. So 10 to the power 5 is this one. Next third one, இது 10 cube multiplied 10 cube. That is equal to 10 to the power 6. So 10 to the power 6க்கு இந்த landmark number. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு புக்லயே இல்ல. இது என்னது? 10 to the power 4 multiply 10 to the power 6. என்ன வரும் பாருங்க? 10 to the power 10. ரைட்? இது என்ன ஃபார்முலா? a to the power m multiplied by a to the power n equal to a to the power m plus n. இதான் எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா. இப்போ என்ன வரும்? இது 10 to the power 10. 10 to the power 10க்கு நமக்கு புக்ல சிம்பிளே கொடுக்கல. அது நம்ம 10 to the power 7 அப்புறம் இது 10 கியூப் இப்படி கூட எழுதலாம். ரைட்டா? 10 to the power 10 எப்படிலாம் 10 to the power 7 அப்புறம் 10 கியூப். Yes, sir, this is 10 to the power 7, this is 10 cube.
ஸோ மேக்ஸிமம் இருக்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட எழுதலாம். பட் நமக்கு 10 to the power 10க்கு நமக்கு புக்ல சிம்பல் குடுக்கல. நெக்ஸ்ட் லாஸ்ட்டா ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ். இது நம்ம பார்த்தோம்னா யூசுவலா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவுல வச்சு நம்ம இத கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வச்சு நம்ம இத கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க எப்படி நான் பிரிச்சு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி போட்டிருந்தாங்கன்னா நடுவுல பிளஸ் அண்ட் பிளஸ் இருக்குன்னு மீனிங். நம்ம எப்பயுமே அப்படிதானே இந்த மாரி போட்டிருந்தா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அப்போ பிளஸ் பிளஸ் இருக்க மீனிங். இங்க என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கிற மீனிங். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க. திஸ் சிம்பல் மல்டிப்ளைட் திஸ் பிளஸ் பாருங்க திஸ் மல்டிப்ளைட் திஸ். அதே மாதிரி இது 5 இருக்கா 5 தடவை எழுதுவோம். திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் பிளஸ் திஸ் மல்டிப்ளைட் திஸ். அதே 5 தடவை நம்ம எழுதுறோம். ரைட்டா? அப்புறமா என்னது? பிளஸ் இதுவும் மல்டிப்ளை பண்றோம். எத்தனை தடவை இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. 1 டைம் அப்புறம் 2 டைம். ஓகேவா? பிளஸ் இது என்னது? 1 மல்டிப்ளைட் திஸ் ஒன் பிளஸ் 1 மல்டிப்ளைட் திஸ் ஒன். கிளியரா? இப்போ இதுவும் இதுவும் சோ பக்கத்துல இருக்கிற நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன இருக்கு? நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர் நமக்கு வரும். ரைட்டா? இது என்னது? 10 ஸ்கொயர். சோ 10 ஸ்கொயரும் அப்புறம் என்னது? 10ம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 10 கியூப். இப்போ 10 கியூபுக்கு என்ன சிம்பல்? இந்த சிம்பல் நம்ம போடுறோம். இப்போ என்ன வரும்? பக்கத்துல இருக்கிற நம்பரை இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது வரும். அப்போ நம்ம என்ன சிம்பல் போடணும்? இது பிளஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். 5 டைம்ஸ் போடணும். இந்த சிம்பல் போடும்போது பிளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? 1 2 3 4 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் பிளஸ் இது வரைக்கும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் திஸ் அண்ட் திஸ் அகைன் அண்ட் அகைன் மல்டிப்ளை பண்றீங்க. இதோட வேல்யூ என்னது? 10 மல்டிப்ளைட் பை 10 விச் இஸ் 10 ஸ்கொயர். இப்போ 10 ஸ்கொயர்னா என்ன சிம்பிள் போடணும்? இந்த சிம்பிள் போடணும். பிளஸ் திஸ் ஒன். இதோட என்ன வேல்யூ? திஸ் இஸ் 1 மல்டிப்ளைட் 10. ரைட்டா? அப்போ 1 மல்டிப்ளைட் 10னா என்ன போடணும்? இந்த ஒரே ஒரு சிம்பிள் போட்டா நமக்கு போறோம். இப்போ ஃபைனலா எப்படி எழுதுறோம்? தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த நடுவில் இருக்க பிளஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. தட் இஸ் மீனிங் இது ஆட் தான் அர்த்தம். 5 டைம்ஸ் எழுதுறோம். 3 4 5. நெக்ஸ்ட் திஸ் ஒன் 2 டைம்ஸ். அப்புறமா இது. கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். இது தட் மீன்ஸ் இந்த சிம்பல் திஸ் இஸ் என்ன? நமக்கு 10 கியூப் இந்த லேண்ட்மார்க் நம்பர் மல்டிப்ளைடு இது பிளஸ். சரியா? இங்க பிளஸ் இருக்குன்னு தான் மீனிங். மல்டிப்ளைட் இல்ல 1 டைம் இது மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. திஸ் மல்டிப்ளைட் பண்ணிட்டீங்க. அப்புறம் இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்போ என்ன வரும்? இதையும் மல்டிப்ளை பண்ற. அதாவது 10 கியூபையும் 10ஐயும் மல்டிப்ளை பண்றீங்க. இங்க என்ன பண்றீங்க? 10 மல்டிப்ளைட் பை 10.
So what you will give 10 to the power 4 plus 10 square. இப்போ 10 to the power 4க்கு என்ன சிம்பிள்? இந்த சிம்பிள். 10 ஸ்கொயருக்கு என்னது? இது. போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். So 10 to the power 4 is this symbol. 10 square is this. Right? This is your answer.